நீங்கள் எந்த இடத்துல எப்படி ஒரு பாதுகாப்போடு இருந்தாலும் சரி, நான் நாடினால் உங்களுடைய ரூஹை எடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தவணையில் என்னால் எடுக்க இயலும். உங்களால் தப்பிக்க இயலாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் உறுதியான கோட்டைகளிலே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கமுடையவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரிய பாதுகாப்பு அடுக்கு கொண்டவராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கக்கூடிய சர்வ வல்லமை கொண்ட அதிகாரமிக்க கொடுங்கோலராக இருந்தாலும் சரி, நான் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் உங்களுடைய ரூஹை எடுப்பேன். முப்படை தளபதி கடந்த காலங்களில் என்ன நிகழ்ந்தது? சாதாரண மனிதர் அல்ல, முப்படை தளபதி. கடற்படை, வான்படை, தரைப்படை, எல்லா படைக்கும் தளபதி அவர்தான். அவ்வளவு பாதுகாப்பு புரோட்டோகால் இருக்கக்கூடிய மனிதர். நம்ம சாதாரண ரோட்ல பைக் ஓட்டிட்டு போகணும், அப்படி போக முடியாது. அவ்வளவு பாதுகாப்புகள் செட்டப் செய்யப்படும். அவ்வளவு உயரிய பாதுகாப்புகள், குண்டுகுலைக்காத எந்த சேதாரமும் ஏற்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு பாதுகாப்பு கொண்ட ஹெலிகாப்டர் அழைக்கிறார். என்ன நிகழ்ந்தது? இறைவன் நாடிவிட்டால் இங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொண்ட கருவிகளை கொண்டு, உலக நவீனமயமாக்க கொண்ட இருக்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடியவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இலக்கை சென்றடையக்கூடிய அளவிற்கு ஹெலிகாப்டர். அல்லாஹ் நாடினால் ரூஹ ஒரு நொடியில, அந்த நொடி முன்னே தவறாது பின்னும் தவறாது. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் சரி, அவன் நாடிவிட்டால் எடுத்து விடுவான்.